புதிய பஞ்சாயத்துல சிக்குன தேவயானியோட கணவர் ராஜகுமாரன். இதெல்லாம் தேவையா? மொரட்டு அடி விழுது. இயக்குனர் ராஜகுமாரன் 2001வது வருஷம் நடிகை தேவயானிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி பெருசா படங்கள் எதுவுமே இயக்காம இருந்த அவரு 1, 2 படங்கள்ல நடிக்க மட்டுமே செஞ்சாரு. சூழல் இப்படி இருக்க சமீப காலமா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறத அதிகரிச்சிருக்கக்கூடிய அவரு சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில பேசின விஷயத்தால கடுமையான ட்ரோல சந்திச்சிட்டு வராரு. விக்ரமன் கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் ராஜகுமாரன். அவரோட ஆஸ்தான சீடர்கள்ல ஒருத்தரா விளங்குன அவரு சூரிய வம்சம் படத்துல ஒரு சீன்ல தலைய காட்டி அப்போ ஃபேமஸ் ஆனாரு. தொடர்ந்து விக்ரமன் கிட்ட வேலைகளை கத்துக்கிட்டு நீ வருவாய் என படத்தை இயக்கி இயக்குனரா அறிமுகமானாரு. அதுல அஜித், தேவயானி, பார்த்திபன் மாதிரியானவங்க நடிக்க சொல்லிக்கொள்ளும்படியான வரவேற்பையும் அந்த படம் பெற்றது. முதல் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து விக்ரம், சரத்குமார், தேவயானி, குஷ்பு மாதிரியானவங்களை வச்சு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஏகப்பட்ட சிக்கல்களையும் சந்திச்சாரு. இது அவரே சமீபத்துல ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்டாரு. இதுக்கிடையில முதல் படத்துல பணியாற்றினப்பவே நடிகை தேவயானிய காதலிச்சாரு ராஜகுமாரன். 2 பேரோட காதலுக்கும் முதல்ல வீட்ல சம்மதம் கிடைக்க தாமதமாச்சு. ஒரு வழியா 2 பேரும் போன 2001வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி பெருசா படங்கள் எதுவுமே அவர் இயக்கல. அதே சமயம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கடுகு மாதிரியான சில படங்கள்ல மட்டும் நடிச்சாரு. இந்த நிலையில சமீப காலமா தனியார் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகள் கொடுக்கறத அதிகரிச்சிருக்காரு. அந்த வகையில சமீபத்துல கொடுத்த பேட்டி அப்போ இயக்குனர் மகேந்திரனோட படங்கள் பத்தி பேசின அவரு ராமநாராயணன் 100 படங்களுக்கு மேல செஞ்சிருக்காரு. ஆனா 1, 2 படங்கள் இயக்குன மகேந்திரனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நான் மகேந்திரனோட ஒரு படத்தை கூட பார்த்ததில்ல. அவர் படங்களை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. சமீபத்துல தான் உதிரிப்பூக்கள் படம் பார்த்தேன். அதுல ஒன்னும் பெருசா இல்ல. ஒரு சாதாரண படம், அவ்வளவுதான். கிழக்கே போகும் ரயில் படத்தோட ஒரு பிட்டு கதை தான் அந்த மொத்த படமும். மனைவியோட தங்கச்சிய தன் மனைவியா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் படத்தோட முழு நீள கதையே. இது ஒரு பெரிய விஷயமா? அதுக்காகவா 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட இந்த பேட்டி ரசிகர்கள் கிட்ட பெரிய ட்ரோல சந்திச்சிருக்கு. மகேந்திரன் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவரோட திரை மொழியே கோலிவுட்டுக்கு புதுமையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட இயக்குனரை இப்படி பேசுற ராஜகுமாரன் என்ன சாதிச்சிட்டாரு? தேவயானிய கல்யாணம் பண்ணல அப்படின்னா இவர் வெளியே தெரிஞ்சிருக்க கூட மாட்டாரு அப்படின்னு விளாசிட்டு வராங்க. இதே மாதிரி வெற்றிமாறன், பா. ரஞ்சித் மாதிரியானவங்களோட படங்களையும் தேவயானியோட கணவர் இதே மாதிரி சொல்லியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது.